Hi guys, good evening to everyone. Good evening, sir. Good evening, sir. Very good Good evening to you all. evening, How are you sir. today? Good evening, sir. Good evening, sir. How are you today? Are you all doing well? All good. Yes, sir. What about you? I'm also fine. Thank you. Okay, so I'm happy to see you everyone once again in today's class. I hope you all are doing well, right? So, in the last class, we were talking about the greetings and the self introduction. Right? Under self introduction, we have seen only the first four criteria, such as name, age, position, and the place. நாங்கள் எங்களுடைய முதலாவது வகுப்புல கிரீட்டிங்ஸ் பற்றி கதைச்சிருந்த நாங்கள் கிரீட்டிங்ஸுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எங்களை எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த அறிமுகம் செய்கிறதுல முதல் 4 விஷயங்களையும் நாங்கள் பார்த்திருந்த நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட பேர் எப்படி சொல்றது, ஏஜ் எப்படி சொல்றது, பிளேஸ் எப்படி சொல்றது, பொசிஷன் எப்படி சொல்றது அப்படின்ற இந்த 4 விஷயங்களையும் பற்றி நாங்கள் கதைச்சிருந்தாங்க. ஸோ டுடே we are going to continue from where we have stopped. ஸோ இன்றைய கிளாஸில் நாங்கள் எங்கே நிப்பாட்டினமோ அதிலிருந்து தான் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், ரைட்? ஸோ அப்போ 5வது விஷயம் என்னத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேணும்? Family. Family. We are going to Family. talk about our family. எங்களோட ஃபேமிலியை பற்றி கதைக்க போகிறோம் இல்லையா? ரைட். அப்போ ஃபேமிலியை பற்றி கதைக்கும் பொழுது ரைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் we will talk about our parents, father and mother. Then we can talk about our siblings. ரைட். அப்போ எங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு my name is Roy. I'm just 23. My native place is Sri Lanka, but currently I live in Qatar. I am a quantity surveyor. இப்படி உலகம் சொன்னாங்க. இப்போ 5வதா சொல்ல போகிறது என்னத்தை பற்றி? எங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்ல போகிறோம் இல்லையா? ரைட். ஸோ ஃபேமிலியை பற்றி சொல்லும் பொழுது ரைட் ஃபேமிலியை பற்றி சொல்லும் பொழுது you can give a brief introduction, right? I have a beautiful family. I have a small family. I have a wonderful family. Right? இப்படி ஏதாச்சும் ஒன்று நாங்கள் அங்கே சொல்லிக்கொள்ளலாம். After that, you can say how many members are there in your family. உங்களோட குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க என்றதை சொல்லிக்கொள்ள முடியும். Right? For example, I have 5 members or 3 members in my family. Right? Otherwise, you could say there are 5 members in my family, right? There are 2 members in my family. There are 6 members in my family, including myself. இப்படி சொல்லிக்கொள்ள முடியும், ரைட்? அப்போ முதலாவது ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க உங்களோட ஃபேமிலியை பற்றி. I have a wonderful family. There are 6 members in my family, including myself. After that, you are going to talk about your father. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அப்பாவை பற்றி கேட்க போறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு my father's name is Roshan. My father's name is Shanmuham. My father's name is Muhammad Abdullah. Right? After that, you can say you can say his job, right? So he is a businessman.
and the main breadwinner of my family. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? He is a businessman and the main breadwinner of my family. What does it அவர் mean? முன்னோடியாக இருக்கிறார் எங்க குடும்பத்துக்கு. விளங்கல. அவர் முன்னோடியாக இருக்கிறார் எங்க குடும்பத்துக்கு. ஓகே, வேற வேற எதுவும் அர்த்தம் இருக்கா? அஜீபா? ஆக்சுவலி இங்க பார்த்தோம்னு சொன்னா என்னுடைய அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன், அதோட என்னுடைய குடும்பத்திற்கு உணவளிக்கிற பிரதானமான நபர் அவர் தான். பிரெட்வின்னர்னு சொன்னால் குடும்பத்துல யாருல அந்த குடும்பம் தங்கி இருக்குதோ உணவுக்காக அவரைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. அப்படியே வந்தோம்னு சொன்னா அடுத்ததான் நாங்க சொல்ல போறோம் என்னுடைய அம்மாவினுடைய பெயர் என்னன்னு சொல்லுவீங்க? How will you say that? மைக் ஆன் பண்ணி கதைங்கோ. My mother name is My mother's name is Right, my mother's name is, for example, Jasmine. My mother's name is Sharada. My mother's name is Sweeta. Right? My mother's name is Nasreen. Like that you can say. Right. Adukapram you have to say her occupation. She For is a example, housewife. she is A a housewife. homemaker. She is a homemaker. Homemaker. Right. My mother is so lovable and kind. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபாதரை பற்றி சொன்னோம், ரெண்டாவதும் மதரை பற்றி சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய அப்பா அல்லது அம்மா ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்னன்னு சொல்லுவீங்க? How will you say that? ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். my mother is retired teacher. Retired teacher, retired nurse, retired accountant, இப்படி சொல்லிக்கொள்ள முடியும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அவங்க இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்ப அங்க நாங்கள் எப்படி சொல்லுவோம்? பொசிஷனையும் சொல்லி சொல்லுவோம். ரைட், ஒரு விஷயம் கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் மைக் ஆன் பண்ணி சொல்லும் பொழுது நீங்கள் மைக் ஆன் பண்ணுங்க. அதே நேரம் உங்களோட என்வாயன்மெண்ட்ல சத்தமா இருந்தா, எல்லாரோடையும் கும்பல்ல கோவிந்தாவா இருந்து நீங்களும் படிச்சு கொண்டு இருக்கிறீங்கண்டா மைக் ஆன் பண்ண வேண்டாம். ரைட், உங்களோட வீட்டை சத்தமா இருந்தா நீங்க மைக் ஆன் பண்ண வேண்டாம். நான் முதலாவது கிளாஸ்ல சொன்னது போல ஒரு தனிமையான ஒரு இடத்துல அமைதியா இருந்து படிக்கிறார்கள் மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க, பிகாஸ் இட் வில் டிஸ்டர்ப் தி அதர்ஸ். ஓகே, அப்ப கவனிங்க. என்னுடைய அம்மா ஒரு ஆசிரியையாக இருந்தார், ஆனால் 3 வருடங்களுக்கு முன்பு அவர் இறந்து விட்டார். ரைட், அப்ப அங்க என்னன்னு சொல்ல போறோம்? She is Right, my mother was a teacher. My mother was a teacher, but unfortunately she had passed away 3 years ago. இதே போலதான் சொல்ல போறோம் அப்பாவுக்கும். என்னுடைய அப்பா ஒரு என்ன சிடிவி கண்டக்டரா இருந்தவர், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் 5 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். அப்ப அங்க என்னன்னு சொல்லுவோம்? மை ஃபாதர் வாஸ் a CTB conductor, but
Unfortunately, he had passed away 5 years ago. ரைட். அப்ப நாங்கள் ஃபாதர் மதரை பற்றி கதைக்கக்குள்ள இதுகளும் தெரிஞ்சிருக்கணும். சில பேருக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஓய்வு பெற்றார்களா இருக்கலாம், சில பேருக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட இப்போ இல்லாமல் இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்படி யூஸ் பண்ணி கொள்வோம். இப்போ அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னு சொன்னால் அப்போ நாங்கள் அங்கே என்னன்னு சொல்லுவோம்? மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ரோஷான் அண்ட் மை மதர்ஸ் நேம் இஸ் வாணி. Right? My father was a businessman and mother was a nurse, but unfortunately, both of them had passed away before a couple of years. இப்படியும் சொல்லிக்கொள்ள முடியும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் we can talk about our siblings. எங்களோட சிப்ளிங்ஸை பற்றி கதைக்கலாம். எப்படி கதைக்க போகிறோம்? எத்தனை சகோதரங்கள் இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல போகிறோம். So I have 2 siblings. I have 3 siblings. I have no siblings. I have 2 siblings. I have 3 siblings. I have 5 siblings. இப்போ எங்களுக்கு சகோதரங்களே இல்லைன்னு சொன்னாங்க என்னன்னு சொல்ல போகிறோம்? I have no siblings என்று சொல்லுவோம். அதே நேரம் உங்களுக்கு ஒரே ஒரு சகோதரி அல்லது ஒரே ஒரு சகோதரன் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் டிரெக்டாகவே சொல்லிட்டு போகலாம். ஐ ஹாவ் ஒன்லி ஒன் பிரதர். ஓ ஐ ஹாவ் ஒன்லி ஒன் சிஸ்டர். ரைட். அப்போ இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக எங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டு போகிறோம். ஸோ இதுவரைக்கும் நான் கதைச்சது யாருக்கும் விளங்காமல் இருக்குதா? ரைட். நவ் ஐ வில் கிவ் யூ 2 minutes டைம். உங்களுக்கு 2 நிமிஷம் நான் தாரேன். நீங்கள் இப்போ உங்களோட ஃபேமிலியை பற்றி இதே மாதிரி ஒரு இதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ஐ வில் கிவ் யூ 2 minutes டைம். பாப்போம் யார் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுறாங்கன்னு. எழுதினால் கை வைத்தி கொள்ளுங்க. முதலாவது எழுதுகிற 3 பேருக்கும் சான்ஸ் தருவேன். அவங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லி காட்டலாம். ஆல்ரெடி 1 student has completed. 2 பேர் 3 பேர். ஓகே, வெல் டன். மற்றாக்களும் எழுதுங்க. Yes, Dave, you can read. Devi, kindly switch on your mic and read. I have a beautiful family. There are 5 members in my family, including myself. My father name is Raman. He is a farmer and the main breadwinner of my family. My mother name is Kamachi. She is a homemaker. My mother is so lovable and kind. I have 2 siblings. Okay, thank you. Devi, my father name and போட்டிருக்கிறேனா father's name and போட்டிருக்கிறேனா? Father's name, sir. Right. அப்ப இனி father name, mother name சொல்லக்கூடாது. சரியா? Okay. Okay. Yes.
Fatima Arshad. I have a beautiful family. There are 6 members in my family, including myself. My father's name is Mohammed Hisham. He is a painter and the main breadwinner of my family. My mother's name is Fatima Riana. She is a homemaker and she is so kind and lovable. I have 4 siblings, including me. Thank you. Okay, well done. Yes, Rushaid. My father's name is Amin. He is a working scholar and the main breadwinner of my family. My mother's name is Vishramina. She is Rushaid, we couldn't hear your voice. Please repeat it. Mic off and irukadikringa. My father's name is Amin. I have a beautiful family. There are 5 members in my family, including myself. My father's name is Amin. He is a working scholar and the main breadwinner of my family. My mother's name is Risamia. She is a homemaker. My mother is so lovable and kind. I have 2 siblings. Thank you. Okay, thank you. ரைட், அப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ எங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே எப்படி இந்த ஃபேமிலியையும் ஆட் பண்ணி கொள்ளலாம் அப்படின்றத நாங்கள் இப்போ பார்த்துருக்குறோம் இல்லையா? ரைட், அப்படியே வருவோம். அடுத்ததாக என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம்னு சொல்லி. ரைட், அப்போ அங்கே பாருங்க, எங்களோட நோட்ஸில் ஃபேமிலிக்கு அடுத்தது என்ன இருக்குது? குவாலிட்டிஸ். வெரி குட். ஸோ குவாலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? வாட் டஸ் இட் மீன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? குணங்கள் இல்லையா? ரைட். வாட் ஆர் த பண்புகள்? ரைட். ஸோ சம்டைம்ஸ் we have some positive qualities, sometimes we may have 1 or 2 weaknesses. So in order to express that, we put the heading qualities. அப்போ பண்புகள், ஒரு ஆளுக்குள்ள இருக்கக்கூடிய நேரான மறையான பண்புகள். ரைட். அப்போ இங்கே நான் உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஸோ ஜெனரஸ் and humble, but a little talkative. I am very hardworking and honest, but a little stingy. I am too helpful and sociable, but a little aggressive. Okay, look at these 3 examples. The 3 examples same parent. முதலாவது பாருங்க, I am so generous and humble, but a little talkative. என்ன அப்படின்னா? நான் வேலையில சரியா இருப்பேன், ஆனா கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படியா? நான் மிகவும் தாராள மனமுடையவன், பணிவுள்ளவன், ஆனால் கொஞ்சம் வாயாடி ஒரே கதைச்சு கொண்டே இருப்பேன், வள வள வளன்னு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. I am very hard working and honest, but a little stingy. நான் மிகவும் கடினமாக உழைக்கிற நான், நேர்மையான நான், ஆனா கொஞ்சம் கஞ்சல் தனம், ஆனா கொஞ்சம் காசு செலவழிக்க ஜோசிப்பேன். ஸ்டிஞ்சி, உலோபி அல்லது நப்பி என்று சொல்றேன். ரைட். I am too helpful and sociable, but a little aggressive. நான் மிகவும் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள், எல்லாரோடையும் சகஜமா பழகக்கூடிய ஒரு ஆள், ஆனா கொஞ்சம் ஆக்ரோஷப்படக்கூடியவன். திடீர்னு கோபப்பட்டு
ஆத்திரமடையக்கூடிய ஒருவர். எஸ் மிருஷன், வாட் இஸ் யுவர் டவுட்? Meaning, these words generous, hardworking, no hardworking, no or humble. Yeah. ஜெனரஸ்னா தாராள மனமுடைய, ஹம்பிள் என்று சொன்னா பணிவான. ஓகே, ரைட். நவ் யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். இப்போ நீங்க உங்களை யோசிங்க, உங்களில் இருக்கிற பாசிட்டிவ் குவாலிட்டி என்ன, நெகட்டிவ் குவாலிட்டி என்ன. இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், எங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் spending time with my friends. I like spending time with my friends, but I don't like gossiping. I like watching reels, but I don't like watching serial dramas. I like playing outdoor games, but I don't like video games. ரைட். அடுத்தது பாருங்க, எங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன. ரைட். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா எனக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன. உதாரணத்துக்கு 3 வசனம் போட்டு இருக்கிறேன் பாருங்க. I like spending time with my friends, but I don't like gossiping. எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸோட நேரம் செலவிட பிடிக்கும், ஆனா அவங்களை பற்றி கதைக்க பிடிக்காது. I like watching reels, but I don't like watching serial dramas. எனக்கு ரீல்ஸ் பார்க்கறதுக்கு பிடிக்கும், ஆனா தொடர் நாடகங்கள் பார்க்க பிடிக்காது. I like playing outdoor games, but I don't like video games. எனக்கு வெளியக விளையாட்டுகள் விளையாட விருப்பம், ஆனா எனக்கு இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுறது பிடிக்காது, விருப்பம் இல்லை. இப்ப நீங்கள் உங்களை பற்றி நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காதது என்ன, உங்களில் இருக்கக்கூடிய நல்ல பண்பு என்ன, உங்களில் இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன. ரெண்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனம் நீங்கள் எழுதி கொள்ளுங்க உங்களை பற்றி. அதே நேரம் இப்போ எங்களோட கிளாஸ் வந்து டக்குன்னு க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனால் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிற சேம் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் எழுதி கொண்டு இருக்கக்குள்ள கிளாஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் திருப்பவும் அதே லிங்க்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், இப்போதான் ஜாயின் ஆயினேன் சார். நான் அன்றைக்கு படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வழங்கல, லாஸ்ட் கிளாஸ்லோட ஜாயின் ஆகல, இப்போதான் ஜாயின் ஆகிறேன். ஓகே, டோன்ட் வரி. அட் தி எண்ட் ஆஃப் டுடே செஷன் யூ வில் கெட் த சம்மரி. ஓகே, இப்போ நாங்கள் படிக்கிற விஷயத்துலேருந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். டுடே வாட் சப்ஜெக்ட்? டே 1க்குரிய பிடிஎஃப் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. குரூப்பில் டே 1